பையனை கூட்டிட்டு எங்கன்னா போறீங்க? பையனா பக்கத்துல இருக்கும் பெரிய தனியார் பள்ளியில காசு கட்டி சேர்க்கலான்னு போறேன். ஏன்னா காசு கட்டி சேர்க்க போறீங்க? அங்கதான் இங்கிலீஷ்ல நல்லா சொல்லி தராங்களாமே. என்னென்ன ஏன்னா காசு வீணாக்குறீங்க? அதுக்கு நம்ம அரசு பள்ளியில சேர்க்கலாம்ல. நம்ம அரசு பள்ளியில எண்ணும் எழுத்தும் திட்டத்துல தமிழ் மட்டும் இல்லாம இங்கிலீஷ் பேசவும் எழுதவும் அடிப்படை கணக்குகள் சிறப்பாகவும் சொல்லி தராங்க. அப்படியா? என்னம்மா சொல்லுற, உண்மையாவா? அட ஆமாம்ண்ணே. அது மட்டும் இல்லாம முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தின் மூலமா வாரத்துல 5 நாளும் 5 வகையான சாப்பாடும் போடுறாங்க. இது மட்டும் இல்லாம கூட முட்டையும் தராங்க. அதெல்லாம் சரிதாம்மா. அரசு பள்ளி தனியார் பள்ளியில கம்ப்யூட்டர் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் அரசு பள்ளியில இருக்கா? அண்ணன், கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுக்க நம்ம அரசு பள்ளியில ஐடி கிளப் வசதியும் செய்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலமா மாணவர்கள் கம்ப்யூட்டர் பத்தியும் ஏஐ பத்தியும் சுலபமா கத்துக்கிறாங்க. நம்ம அரசு பள்ளியில ரெண்டு ஸ்மார்ட் கிளாஸ் வசதி செய்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலமா மாணவர்கள் வீடியோலாம் பார்த்து பாடத்தை ஆர்வமா கத்துக்கிறாங்கண்ணா. அதெல்லாம் சரிம்மா. ஆசிரியர்கள் தேவையான பேர் இருக்காங்களா? நம்ம அரசு பள்ளியில தகுதி வாய்ந்த அனுபவம் மிக்க சிறப்பான ஆசிரியர்கள் எல்லாவற்றிலும் எல்லா பாடங்களையும் சிறப்பாக மாணவர்களுக்கு சொல்லி தராங்கண்ணா. அனைத்து மாணவர்களுக்கும் போதுமான வகுப்பறை இருக்கா? சுத்தமான குடிநீர் இருக்குமா? நான் படிக்கும் போதுமே கோர அது மாதிரிலாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் இருக்காதுமா. அதெல்லாம் எல்லா மாணவர்களுக்கும் காற்றோட்டமான வகுப்பறை இருக்குண்ணா. குடிநீர் வசதியும் நம்ம அரசு பள்ளியில சுத்தகரிக்கப்பட்ட சுகாதாரமாகவும் இருக்குண்ணா. நீங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்லைண்ணா. சொல்லுறேன்னு தப்பு எடுக்காதம்மா. அரசு பள்ளியில கழிப்பறை எல்லாம் இருக்காதுமா. நான் படிக்கும் போதுமே எதுவும் சுத்தமா இல்லைம்மா. அதுக்கு என்னம்மா பண்ணது? அண்ணா, நீங்க இன்னும் எந்த காலத்துல இருக்குங்க? இப்பெல்லாம் நம்ம அரசு பள்ளியில பாருங்க, ரொம்ப சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் நம்ம அரசு பள்ளியில கழிப்பறை இருக்குண்ணா. இந்தியன் டாய்லெட்டும் இருக்கு, வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்குண்ணா. இவ்வளவு சிறப்பா இருக்கு நம்ம அரசு பள்ளியில. என்ன சிறப்பெல்லாம் இருக்குமா? நம்ம அரசு பள்ளியில 14 வகையான சிறப்புகள் அரசாங்கம் செய்து கொடுத்துருக்காங்க. நம்ம அரசு பள்ளியில விலையில்லா சீருடை, புத்தகங்கள், காலணி, குறிப்பேட்டுகள், வண்ண பென்சில்கள், கல்வி ஊக்கத்தொகை இத்தனையும் இலவசமாக கிடைக்கும் போது ஏன்னா தனியார் பள்ளியில சேர்க்க போறீங்க? அரசு பள்ளியில சேருங்க, அரசாங்க பணியே கிடைக்கும். என்னம்மா சொல்லுற, உண்மையாவா? இவ்வளவு சிறப்புக்கு தான் நம்ம அரசு பள்ளியில. எனக்கே இப்போதாம்மா தெரியும். நல்ல வேலை என் பணத்தை அப்படின்னா போறேன். நான் முடிவு பண்ணிட்டோமா, என் பையனை பக்கத்தில் இருக்கும் நம்ம கண்டபந்தாங்கல் பள்ளியில் தான் நம்ம சேர்க்க போகிறோம். நன்றி.